சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அன்புமணிக்கு மட்டுமல்ல, அதிகாரம் பணம் பதவியிலெல்லாம் மூந்தனுக்கும் ஒரு ஷேர் உண்டுன்னு சொல்றாரு. அந்த ஷேர் கொடுக்கறதுக்கு தான் அன்புமணி விரும்பல. அதுக்குள்ள சில இதுதான். இப்போ பாமக வந்து கூட்டணி குறித்து அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா பண்ண போறாங்க? மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு போனா அவங்களுக்கு 2009 தோல்வி, 19 தோல்வி, 21 தோல்வி மாதிரி. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா அந்த சீட்டெல்லாம் ஜெயிக்கும்னு சில பேர் சொல்றாங்க. அது தவறு. அது பாமகவை குறைச்சி மதிப்பிட்டு சொல்றது. அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. 12 தான் டிரான்ஸ்பர் ஆச்சு. 23 திமுகவுக்கே போயிட்டு. தேமுதிக கட்சியை பற்றி யாரும் பேசல. அந்த கட்சியுடைய நிலைப்பாடு என்ன, அந்த கட்சி நிலை என்னவா இருக்க போகுது சார்? மிகப்பெரிய அளவு சாதனை படைச்சவர், எதிர்கட்சி தலைவராட்டே வந்தவர் கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கும் நீங்க யார் வேணாலும் சர்வே எடுத்து பாருங்க. தம்பி கூட விஜய் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஒரு ஆப்ஷன் அதை கண்டு எடப்பாடி பயந்து 65 சீட்டை கொடுத்துட்டாருன்னா லாபம் தானே. அப்போ ராமதாஸ் வந்து விஜயும் ஒரு ஆப்ஷன் ஆட்டு பயன்படுத்துவார். பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மளுடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், பாமக கட்சியில் நிறைய பிரச்சனைகள் ஓடுது. இது குடும்ப பிரச்சனையா இல்லை கட்சி பிரச்சனையா சார்? என்ன பண்ண போறாங்க பாமக? முழுக்க பாமக பாசமுள்ள மகனின் கட்சின்னு சகோதரர் தொல்துரமா சொல்லுவார். அந்த மாதிரி இல்லை. அது பாசமுள்ள பேரனுக்கும் அதில் பங்கு உண்டுங்கிறாரு டாக்டர் ஐயா. முகுந்தனுக்கும் பங்கு உண்டுங்கிறாரு. இதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. இப்போ மாநாட்டை சிறப்பாக ஒன்று கூடி நடத்த பார்க்குறாங்க. சொன்னல, நீரடித்து நீர் வலுதில்லை, ஒருதாய் மக்கள் ஒன்றா இருப்பாங்கல்ல. நம்ம சொன்னேன், நான் அதை தான் சொன்னேன். என் விருப்பமாக அதுதான் சொன்னேன். ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ளே அதிகாரம், பணம், பதவி, எல்லாமே மக்கள் சக்தி எல்லாமே வரும்போது அது முழுக்க அன்புமணிக்கு மட்டுமல்ல, அதிகாரம் பணம் பதவியிலெல்லாம் மூந்தனுக்கும் ஒரு ஷேர் உண்டுன்னு டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு. அந்த ஷேர் கொடுக்கறதுக்கு தான் அன்புமணி விரும்பல. அதுக்குள்ள சில இதுதான். பட் ஒட்டுமொத்தமாக ஒன்றா இருந்தால் தான், நீரடித்து நீர்வதில்லை, ஒருதாய் மக்கள் இருந்தால் தான் அவங்க வந்து பவர்ஃபுல்லாக பார்கெனிங் பண்ண முடியும். அதை தான் கணேஷ்குமார் போன்ற தம்பிகளும் விரும்புகிறாங்க, பாலு போன்ற அட்வொகேட்ஸும் விரும்புகிறாங்க. அவங்க ஒற்றுமையாக இருந்தால் தான் அவங்களுக்கு பலம். ஸோ ஒற்றுமையாக இருந்தால் அந்த பார்கெனிங்கை அவங்க பண்ணுவாங்க. சார், இப்போ இந்த இளைஞர்களுடைய ஒரு மாநாடு நடக்க போகுது. இதில் வந்து அன்புமணியும் ராமதாஸ் ஐயாவும் ஒரே மேடையில் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. அன்புமணி ஐயாவை அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். அப்போந்தான் அன்புமணிக்கும் எதிர்காலம். ஐயாவை மீறி போனால் அழகிரி கலைஞரை மீறி போன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். சரி, இப்போ இந்த இவங்களுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட இந்த பிரச்சனை வந்து இந்த கூட்டணிக்கான பிரச்சனைகள விமர்சனங்கள்லாம் வருது. ராமதாஸ் ஐயா வந்து நம்ம திமுக கூட்டணிக்கு போகலாம், அன்புமணி வந்து அதிமுக பாஜக கூட்டணியிலே நம்ம தேசிய கூட்டணியில் இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதனால தான் ஏற்பட்ட பிரச்சனைங்கிறாங்களா சார்? இதெல்லாம் உண்மையா? இதில் எந்த அளவுக்கு இவங்க எப்போ பாமக வந்து கூட்டணி குறித்து அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா பண்ண போகிறாங்க? இறுதியில் தான் எடுப்பாங்க. இதையே பேரம் பேசக்கூடிய ஒரு உக்தியாக ஏன் எடுக்கக்கூடாது? அதுதான் அந்த சந்தேகங்கள் வருது. உக்தி தான். இப்போ நீங்கள் பாஜக கூட கூட்டணி சேர்ந்தது மூலமாக பாமக பேரத்தை எடப்பாடி அடிச்சிட்டார். விக்கிரவாண்டியில் 2வது வந்து எடப்பாடி நிற்க முடியாமல் போன அந்த விக்கிரவாண்டி சூழலுக்கு பிறகு பாமக பேரத்தை அடிச்சிட்டாரு. அப்போ பேரத்தை இது பண்ணோம்னா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணணும். அண்ணாமலை சீமான் ஆப்ஷனை நிதிஷ்குமார் மாதிரி ஓப்பன் பண்ணுறாருன்னு சொல்கிறான்ல. அப்போ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணணும். ஆப்ஷனை அவைல் பண்ண கூட முடியாமல் போயிடலாம். இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஆப்ஷனை செயல்படுத்த கூட முடியாமல் போயிடலாம். ஆனால் செயல்படுத்திடுவாரோங்கிற அச்சத்தை நீங்கள் யார்கிட்ட சீட்டை வாங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ நாங்கள் அதிமுக கூட்டணியில் 2009 தோற்று போனோம். நாங்கள் ஜெயலலிதா அம்மையாரை தென் சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, சேலம், திருப்பூர், அந்தியூர் பவானி, வன்னியர் ஓட்டு 7 தொகுதிகளில் ஜெயிக்க வச்சோம். ஆனால் ஜெயலலிதா அம்மையாரால் எங்களை ஒரு தொகுதியிலோட ஜெயிக்க வைக்க முடியல. நான் வன்னியர்கள்லாம் எங்களுக்கு எதிராக போயிட்டாங்க. இன்றைக்கி நான் அந்த மனநிலையில் இல்லை. ஆனால் அன்றைக்கி நான் தான் களத்தில் இறங்கி எல்லா பத்திரிகைகளும் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், கஞ்சம் நாயுடு, கவரா ரெட்டி, செங்குந்தர், கார்காத்த வேளாளர், சௌராஷ்டிரா, தேவாங்கர் செட்டியார், 24 மலை செட்டியார், யாதவர், அகமுடையார், உடையார், மீனவர், அனைத்து பிசிகளையும், கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு போன்ற தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களையும் முன்னிலை வச்சு தான்
அங்கே ரெட்டி நல சங்கம் சைதாப்பேட்டில் இருக்கார், அதில் உள்ள ஒரு சகோதரர் எங்கள் அமைப்புக்கு வருவார். எல்லாம் நாம் திரட்டி பாமகவை 2009 ஜூனியரோட இதழில் ஒரு நண்பர் தான் ஒரு பக்கத்துக்கு பேட்டியை கொடுத்து எங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு பேரவை கிருஷ்ணகாந்தன் யாதவ், அன்பாளன் யாதவ், வாசனுக்கு சொந்தக்காரர் ஒரு உடையார் சமூக சொந்தக்காரர், கஞ்சம் ரெட்டி இளைஞர் அணி, கவரா நாயுடு சங்கம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அதை தோக்கடிச்சு காட்டணும். அப்போது டாக்டர் ஐயாவால் ஜெயலலிதா 7 சீட்டு லாபம் அடைஞ்சாங்க. ஆனால் பாமக நஷ்டம் அடைஞ்சிடுச்சு அதிமுக கூட்டணியில். அதுக்கு பிறகு மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு 2019க்கு வராங்க. 19க்கு அவங்க வரும்போது 16ல் தனிச்சு நின்று 5.5% ஓட்டு மாற்றம் முன்னேற்ற அன்புமணின்னு ஜான் ஆரோக்கியசாமி 5.5% எடுத்து கொடுத்துட்றாரு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் 5.5% ஓட்டு அவர் எடுத்து கொடுத்துட்டாருங்கிறது சாதனை. பட் பெண்ணகரத்தில் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ 5.5% ஓட்டு பழைய ஓட்டை மற்றவங்க செய்யாத சாதனையை மூப்பனார், அண்ணன் வைகோ, கேப்டன் விஜயகாந்த் போன்றவங்கெல்லாம் நிலைநிறுத்தாத அந்த வாக்கு வங்கியை இவங்க நிலைநிறுத்தி காட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு தனிச்சு போகணும்னு சொன்னவங்க கார் உள்ளவரும் பார் உள்ளவரும், பாருன்னா பார் இல்லை உலகம் அப்படியெல்லாம் அவருக்கு கொடுத்து பத்திரத்தை எழுதித்தாரன்னு சொல்லிக்கிட்டு கூட்டணி போனார். அப்போ அதிமுக ஓட்டுக்களை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையரால் எடப்பாடி பன்னீர்செல்வத்தால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதனால அவ்வளோ ஓட்டும் அடிபட்டு போச்சு. அப்போ நான் சொன்னேன் 20 சீட்டு திமுக விடுதலை சிறுத்தைகள் அணி ஜெயிக்கும் வட தமிழகத்தில்னு நான் சொன்னேன். இன்றைக்கும் இருக்குது. ஆமாம் சொன்னேன். படிப்பட விஜயன் நீ விஜயன்ட்ட சொன்னேன் இருக்குது. அதுக்கு பிறகு அவங்க அதிமுக கூட்டணிக்கு மீண்டும் போகிறாங்க. அதில் 10.5 அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஆகுது. அந்த 10.5 கிடைச்ச 1 இயர் கன்சால்டேஷனில் 4 + மயிலம் 1 5 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க அதிமுக கூட்டணி விட்டு பிரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு போனால் அவங்களுக்கு 2009 தோல்வி, 19 தோல்வி, 21 தோல்வி மாதிரி பிற ஜாதிகள் கன்சால்டேட் ஆகி தோற்கடிக்கப்படலாங்கிற அச்சம் அவங்களுக்கு இருக்குது. ரொம்ப நுணுக்கமான வட தமிழகத்தின் நுண் அரசியல் இதுதான். இங்கே வந்து திமுக வர்சஸ் அதிமுக கிடையாது. 98 பாமக வர்சஸ் ஆன்டி பிஎம்கே தான். இதுதான் உண்மையான இது. நிறைய அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியாது. அந்த சகோதரர்கள் வந்து அதை என்லைட்டன் ஆகிடணும். இதில் ஹைலைட்டாக இருக்கிறது விக்கிரவாண்டி தான். விக்கிரவாண்டி தேர்தல் களம் சந்திக்கும் போது அதிமுக வந்து விக்கிரவாண்டிக்குள்ள 36% வாக்கு எடுத்திருக்காங்க. அது சிவி சண்முகத்துக்கெல்லாம் பங்குண்டு. இப்போ நான் அவரோட வழக்கு தொடர்பாக சமூக நீதி சூறையாடலுக்கு எதிரான மக்கள்கிட்ட நான் நிதி கேட்கறதுக்கு அழைப்பு கொடுக்க போகிறேன். அது வேற விஷயம். பட் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறது நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 36% எடப்பாடி தலைமையில் ரெட்டையிலையில் எடுத்தாங்க. அந்த 36% வாக்கு கொண்ட அதிமுக அங்கு களத்துக்குள்ளே நிற்காத போது நாம் தமிழர் சீமான் அவங்க போராட்டத்தெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. ராவணனும் இடும்பாவனனும் போராட்டத்துக்கு சபாநாயகரின் சர்வாதிகார போக்குக்கு எதிரான போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சீமானே வெளிப்படையாக கேட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தியும் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் இல்லாததுனால 1% ஓட்டு தான் அதிமுக ஓட்டு சீமானுக்கு போச்சு. இது ஒரு சைடாக விட்டுருங்க. அது 10,000 ஓட்டு எடுத்தவர் 20,000 ஓட்டாவது எடுத்திருக்கணும். அது அதிமுக ஓட்டு சீமானுக்கு போகலை. அதை அவர் தனிச்சு நிற்கிறதுங்கிறதும் வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் என்ன பேருன்னு கேட்கறதும் இந்த மாதிரி பல கடுமையான விமர்சனங்கள், திராவிட பன்றிகள் பலது இருக்கலாம். 1% தான் அங்கே போச்சு. பாமகவுக்கு 12% ஓட்டு வந்தது. 23% நான் வன்னியர் பறையர் ஓட்டு, ரெட்டேல ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு. இதுதான் ஏசி ரூம் சென்னை அரசியல்வாதிகளுக்கு தெரியல. டாக்டர் ஐயாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் தம்பி கண்ணனுக்கு தெரியும், சீமானுக்கு தெள்ள தெளிவா தெரியும் இப்போ. ஸோ இந்த அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. 12 தான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. 23 திமுகவுக்கே போயிட்டு. அப்போ இந்த சூழல் மீண்டும் வட தமிழகத்துக்குள்ளே வரும். நாங்கள் 2009 உருவாக்கின சூழல். 98 டாக்டர் ஐயாவுக்கு அந்த என்டி ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு வாய்ப்பை கொடுத்ததுனால 2009 உருவாக்கணும் சொல்ல. இன்னைக்கு டாக்டர் ஐயாவுக்கு மெரிட்டை தான் நம்ம சொல்கிறோம். டாக்டர் ஐயாவுக்கு மெரிட் என்னன்னா அவர் இல்லாமல் 2வது இடத்தை அங்கே முடிவு பண்ண முடியாது. 2வது இடத்தை கோட்டை விட்டுருவோமோன்னு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியை விட்டு களத்தை விட்டு விலகி நின்னார். ஸோ இப்போ பாமக வந்து என்ன ஆப்ஷன் பண்ணுதுன்னா மீண்டும் வெற்றி கூட்டணிக்கு போகணும்னா ஸ்டாலின் தர்றதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு ஸ்டாலின்கிட்ட ஜிகே மணி மூலமாக ஒரு மூவ் பண்ணுறாங்க. அந்த பாஜக எதிர்ப்புன்னு சொல்லலை, அந்த நீட் எதிர்ப்பு, மும்மொழி திட்டம், ஸ்டேட் டீலிமிட்டேஷன், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் முன்னெடுத்து அது வக்ஃப் போர்டு இதுக்கு வந்து அன்புமணி எதிர்த்திருக்கணும்லாம் ராமதாஸ் சொல்லி
அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார். இப்போ உங்களுக்கு நம்ம தெரியும் கம் டு த பாயிண்ட். வக்ஃப் போர்டு விஷயத்தில் பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வராரு. அன்புமணி அதிமுக பாஜக கூட்டணிக்கு வக்ஃப் போர்டு விஷயத்துக்குள்ள நின்று பாஜக கூட கையில் டோ பண்ணாமல் அவர் வராரு. ஸோ ஆப்ஷன்ஸ் ஓப்பன்னு அவங்க பார்கெயின் பண்ணுறாங்க. இப்போ விஜய்க்கு ஒரு ஆடிட்டர் வெங்கட்ராமன் சொல்கிறாரு, ஹவ் ஆர் ட்ரூ ஐ டு நாட் நோ. அவர் மூலமாக விஜய் தரப்பு பார்த்ததில் விஜய் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அது ஹெவி சீட்டு அதெல்லாம் இன்னைக்கு தினமலர் இதெல்லாம் அது சம்பந்தமாக ஒரு செய்திகள் வந்திருக்குது. எந்த அளவுக்கு அது நமக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியாகவும் முடியும் தெரியாதுல்ல. ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறது தானே தம்பி. ஏன் முடிவுக்கு போகிறீங்க நீங்கள்? ஏன் முடிவுக்கு போகிறீங்க உடனே? புரியுது. நீ இப்போ சீமான் நிதிஷ்குமார் மாதிரி மோடி முன்னிறுத்துவாருன்னா உடனே அது முன்னிறுத்தினது அர்த்தம் இல்லை. ஒரு ஆப்ஷன் அதுக்கண்டு எடப்பாடி பயந்து 65 சீட்டை கொடுத்துட்டாருன்னா லாபம் தானே. சரி, இப்போ மீண்டும் பாமக அதே நிலைமைக்கு, அதாவது பழைய நிலைக்கு மீண்டும் புத்துணர்ச்சியா வரணும் அப்படின்னா ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க எந்த கூட்டணிக்கு பாமக நகர்ந்தால் சரியான பாதையில போவாங்கன்னு நினைக்கிறீங்க? முக்கால அரசியலில் உணர்ந்த உங்களை அரசியலில் ஆலோசகர்கள் ஒருவராகவே ஏற்றுக்கொண்டு உள்ளேன்னு டாக்டர் ஐயா எழுதி வச்ச கடிதம், எழுதி அனுப்பின கடிதம் இருக்குது. திண்டிவனத்தில் வன்னியர் சங்க நிறுவனம் இருக்கும்போது முக்கால அரசியலில் உணர்ந்த உங்களை என் அரசியலில் ஆலோசகர்கள் ஒருவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு எழுதின கடிதம் இருக்குது. அன்னைக்கு அவருக்கு நாம கொடுத்த ஆலோசனைகள்லாம் ரொம்ப பெருசு. இன்னைக்கு நம்மளை மாதிரி 1000 பேர் அவருக்கு ஆலோசனை கொடுக்க வந்துட்டாங்க. அவங்களோட நாலேஜ் எல்லாம் எடுத்து அந்த அனுபவம் அவர் எங்கேயோ போயிட்டார். அன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம காங்கிரஸை ஆதரிச்சா மறுக்கலாங்கிறத நம்ம சொன்னோம். இவர் வாழப்பாடி தான் காங்கிரஸ் நினைச்சு ஆதரவு கொடுத்தாரு. தங்கபாலு செக் அடிச்சு உங்க ஆதரவு வேண்டான்னு சொல்லிட்டாப்ல. அப்படியெல்லாம் ஒரு வரலாறு அமைச்சராக இருந்த டாக்டர் ஐயா இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்டா இருக்கிறாரு. இருந்தாலும் ரவி சார் சொன்ன இந்த கருத்தை கண்டிப்பா அவர் பார்ப்பார்ல. அப்படி என்ன மாதிரி கருத்துக்களை நீங்க வச்சு சொல்ல போறீங்க? அதாவது பொது வழியில் அந்த கருத்துக்களை சொல்ல முடியாது. ஆனா இப்போ அவர் பண்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்றது நல்லது. அவருக்கே எடப்பாடியை பற்றி தெரியும், எப்படி டஃப் பார்கெனர்னு தெரியும். 23 ஒரு கையில 10.5 ஒரு கையில 23ன்னு எடப்பாடி அவரை நிறுவிட்டாரு. உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி எப்படி பண்ணாருங்கிறத கணேஷ்குமார் சொல்லுவார். பட் அரசியல் நிர்பந்தம் காரணமாக கூட்டணிக்கு எடப்பாடியும் தேவை, எடப்பாடிக்கும் பாமக தேவை. அதனால தான் நான் எடப்பாடி வந்ததாலே 10 சீட்டு வந்துடும் சொல்லலை, தெளிவாக சொன்னேன். சேலத்தில் பாமகவும் என்டிஏக்குள்ளே இருந்து எடப்பாடியும் இருந்தால் சேலம் ஜெயிக்கலாம். தர்மபுரி எடப்பாடியும் பாமகவும் இருந்தால் என்டிஏ பாஜக மோடி சீட்டு வரலாம். விழுப்புரம் அப்படித்தான், சிதம்பரம் அப்படித்தான், கள்ளக்குறிச்சி நாமக்கல் அப்படித்தான். பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா அந்த சீட்டெல்லாம் ஜெயிக்கும்னு சில பேர் சொல்றாங்க. அது தவறு. அது பாமகவை குறைச்சி மதிப்பிட்டு சொல்றது. பாமகவும் இருந்தாதான் அது ஜெயிக்க முடியும். ஆனா நிறைய இடங்கள்ல பாமக ஒரு கேம் சேஞ்சரா தான் இருந்திருக்காங்க. கண்டிப்பா. இப்போ அவங்க பலம் விக்கிரவாண்டியில எடப்பாடியை களத்துக்குள்ள வராம பண்ணது அவங்க பலம். என்டிஏ விக்கிரவாண்டியில பாமக மூலமா 2வது வந்த கட்சி. ஈரோடு கிழக்குல நிற்க முடியாதது பாமகவுக்கு பலம், நாம் தமிழர் சீமானுக்கும் பலம். மத்துக்குள்ள குருமூர்த்தி சாரும் அதையே சொல்றாரு. ஸோ இந்த பலத்தை பயன்படுத்தி வட தமிழக போலரைஸ்டு பொலிட்டிக்ஸ்ல பாமக தான் 2வது இடத்தை 2009 இருந்தே முடிவு பண்ணிட்டு இருங்க. அதை பயன்படுத்தி எடப்பாடி கிட்ட அவங்க 35 எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டுன்னு வாங்கலாம், ஹெவியா பார்கெனிங் பண்ணலாம். அந்த பார்கெனிங்க்கு நாங்கள் விஜய்க்கு ஒரு லைஃப் கொடுத்துருவோம், நாங்கள் ஒரு கணிசமான சீட்டை வாங்கிட்டு விஜய் சிஎம்னு சொல்லிடுவோம். நாங்கள் விஜய் சிஎம்னு சொல்லிட்டோம்னா எடப்பாடி வட தமிழகத்தில் மாட்டிக்கிடுவார். அவருக்கு வெற்றி வாய்ப்பு வராது. எங்கள் ஓட்டு இல்லாமல் வட தமிழகத்தில் வெற்றி வாய்ப்பு வராது. திமுக கூட விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்கன்னு விஜய் ஒரு ஆப்ஷன் இதாட்டு காட்டலாம். நம்ம சகாதேவ மாதிரி தான். விஜய்க்கு இப்படி ஒரு ராமதாஸ் நினைச்சா விஜய்க்கு இப்படி ஒரு சிஎம் கேண்டிடேட்டா இருக்குங்கிறதே நம்ம மறுக்க வரல. இதே ரவீந்திரன் துரைசாமி தான் இதுவரை 1% வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட விஜயை ஏத்துக்கலங்கிறத சொன்னேன். அதுவும் உண்மைதான். எங்க அண்ணன் ரஜினிகாந்துக்கு நான் வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜி தான். அதை தினகரன் ஏத்துக்கிட்டாரு, கமல்ஹாசன் ஏத்துக்கிட்டாரு, பாஜக ஏத்துக்கிட்டாரு, திருநாவுக்கரசு அண்ணன் ரஜினி ஒரு ஆப்ஷனா எடுத்தாரு, விசிகா ரஜினி ஒரு ஆப்ஷனா எடுத்தாரு. இவ்வளவு பேர் எங்க அண்ணன் ரஜினி அந்த ஆப்ஷனா எடுத்தாங்க. பெரிய லெவல்ல என் அறிவு ஆற்றல்ல பண்ணேன். கமல்ஹாசன்கிட்ட நானே போய் பேசினேன். கமல்ஹாசன் என் நண்பங்கிட்ட நான் பேசுவேன், கான்செப்ட் கரெக்ட் தான், சீட்டு எண்ணிக்கை என் நண்பங்கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கோன்னு கமல்ஹாசன் சொன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு அண்ணன் ரஜினிகாந்துக்கு நான் கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி என் கூட இருந்து நம்மகிட்ட பழனவங்களுக்கும் தெரியும். இப்போ அதை வெங்கட்ராமன் ஒரு ஆடிட்டர் எடுத்துட்டு போனதாட்டு சொல்றாப்புல. அப்போ ராமதாஸ் விஜயும் ஒரு ஆப்ஷனாட்டு பயன்படுத்துவார். விஜய் ராமதாஸ் கூட்டணி வந்துரும்னு இல்லை,
ஒரு ஆப்ஷனாட்டு பயன்படுத்துவார். ஆனால் வந்து வன்னியர்களுக்கு வந்து ஒரு பிரதானமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இந்த 10.5% இடஒதுக்கீடு. இதை வந்து இப்போ வருகின்ற கூட்டணி அமைந்தால் இது நமக்கு கிடைக்குமா? ஏன்னா இதை கண்டிப்பாக பாமக ஐயா வந்து ராமதாஸ் ஐயா வந்து இது முன்னிறுத்துவார், இந்த இடஒதுக்கீடை முன்னிறுத்துவார். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல இடிக்கும்ல சார், அந்த இடம் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் மாநாட்டில் என்ன தீர்மானம் போடுறாங்க என்னெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவங்களுக்கு பாமகங்கிறது குழந்தையே காப்பாற்றணும், கணிசமான எம்எல்ஏ சீட்டும் ஜெயிக்கணும். அதிமுக கூட இவங்க போயிட்டாங்கன்னா அது விக்கிரவாண்டி மாதிரி அதிமுகவில் உள்ள நான்வன்னியரும் பறையர்களும் திமுகவுக்கு போயிட்டாங்கன்னா சீட்டு ஜெயிக்காது இவங்களுக்கு. 2021 பிறகு 35 சீட்டு எங்களால் ஜெயித்தோம், உங்களால் உங்களுக்கு ஜெயிக்கலன்னு சொன்னாங்க. மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாருன்னு ஒரு சொன்னாப்புல. இவங்களும் திமுக நெருங்கி போனாங்க, துறைமுருகன் ரூட்டில் சில நெருக்கங்களை காட்டினாங்க. அப்போ அதுவும் தொண்டர்கள் மத்தியில் மக்களவை தேர்தலில் மாறி மாறி நின்னாங்க. தொண்டர்கள் அதிமுக கூட்டணி தான் விரும்பினாங்க. ஸோ இதெல்லாம் 21 பிறகு இந்த முட்டல் மோதல், பிக்கல் பிடுங்கல், லாவணிகள், எதிரெதிர் விவாதங்கள், நீ மாறி மாறி கூட்டணி போவாருங்கிற விமர்சனங்கள் எல்லாமே இருக்கு. மீண்டும் அதிமுகவோட கூட்டணி போறதுக்குன்ன சாத்தியக்கூறுகளையும் வாய்ப்புகளையும் ரூட் அவுட் பண்ண முடியாது. அப்போ ஸ்டாலின் அதை எப்படி எதிர்கொள்வாருங்கிறதும் டாக்டர் ராமதாஸுக்கு தெரிஞ்ச விஷயம். விக்கிரவாண்டி இதையும் பார்த்துட்டாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய பாமகவை எப்படி வெற்றிக்கு கொண்டு போறது, அல்லது குறைஞ்சபட்சம் வட தமிழகத்தில் 2வது இடத்த நாங்கள் தான் முடிவு பண்ணங்கிறத நிரூபித்து காட்டுறது. அப்போ 2வது இடத்த முடிவு பண்ணதுக்கு வெற்றிக்கு ஸ்டாலினை நோக்கி வெற்றி பெற்ற ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்தா போயிடலாம். அது ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகளுக்குனால என்ன செய்கிறாருன்னு சொல்ல முடியாது. 2வது இடத்த முடிவு பண்ணுறது நாங்கள் தாங்கிறதுக்கு என்டிஏ ஒரு ஆப்ஷனாக வச்சு ப்ளே பண்ணாங்க. விக்கிரவாண்டியில் அது நடந்தது. இப்போ விஜய் ஒரு ஆப்ஷனாக வச்சு ப்ளே பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இது வந்து ஒரு கட்டத்தில் பாமக யாரும் கூட்டணியில் சேர்க்காத போது நான் தான் ஐயாட்ட சொல்லி ரஜினியை பெரிய சிஎம் கேண்டிடேட் மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லும்போது கும்பகோணத்தில் முடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு கும்பகோணத்தில் வச்சு சொன்னார், சினிமா தேட்டர்லேயும் சிஎம்ஐ தேடுகிறார்கள்னு சொன்னார். ரஜினியை சிஎம் ஆக்குறதுன்னு இல்லை, மும்முனை போட்டின்னு களம் வந்துட்டுன்னா 2வது இடத்த விட்டு 3வது போயிடக்கூடாதுன்னு கருணாநிதி ஜெயலலிதா ஒருத்தர் வந்து ராமதாஸை கூட்டணியில் சேர்த்துக்கிடுவாங்கன்னு ரஜினியை காட்டி அந்த ஆப்ஷனை நான் தான் கொடுத்தேன், பேசினார் அன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு திமுக அணி தொடர் வெற்றியில் வட தமிழகத்தில் பெரிய அளவில் இருக்குது. விக்கிரவாண்டியும் அவங்க 63% இடைத்தேர்தல் தான் என்றாலும் வன்னியர் பறையர் போலரைசேஷனில் பறையர் செங்குந்தரி உடையார் ஓட்டில் காட்டிட்டாங்க. அப்போ இந்த போலரைசேஷன் இதெல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த போலரைஸ்டு வட தமிழகத்தில் பாமக இல்லாமல் போகிறவங்க 3வது இடத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ நான் தான் 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி 9லேருந்து இருக்கு. அது விஜயா எடப்பாடி அணி காட்டி எடப்பாடி கிட்ட கணிசமான சீட்டை வாங்கிடலாம், 35 சீட்டுக்கு மேலே வாங்கிடலாம். இது அவங்களோட வியூகமாக இருக்கலாம். ஏன்னா இது எனக்கு தெரியும், என்ன இருந்தாலும் அவரால் நான் பாப்புலர் ஆனவன், அறிவு ஆற்றல் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது அவர் தான் காரணம். மனித நீதிக்கு அடிப்படையில் 98 நம்ம அவருக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பை கலைஞர் அவர் அளிக்க போகும்போது எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு கலைஞரே ஷாக் ஆகி ரேட்டில்ட் ஆகிற மாதிரி பண்ணி நாம அதை பண்ணணும். அதே மாதிரி 2009 அது வரலாறு மறக்க முடியாது சார். இப்போ இறுதியாக வந்து ஒரே ஒரு கேள்வி சார், இந்த இவ்வளவு பரபரப்பு மத்தியில் தேமுதிக கட்சியை பற்றி யாரும் பேசலை. அந்த கட்சியுடைய நிலைப்பாடு என்ன, அந்த கட்சி நிலை என்னவா இருக்க போகுது சார் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தார், கடுமையாக வந்து கட்சியை வளர்த்தாரு. ஆனால் அவர்களுடைய கட்சியுடைய நிலை பற்றி எந்த கூட்டணியும் எதிர்பார்க்கவில்லை, எந்த கூட்டணியும் அவர்களை அழைக்கவும் இல்லை. அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது சார்? நான் அவங்கள சந்தித்ததை எக்ஸலத்தில் போட்டு என்னை கௌரவப்படுத்தியிருக்காங்கன்னா, நான் மக்கள் தொண்டர் ஐயா அழகிரிசாமி நாயுடு மகன் மூப்பனார் மாதிரி கலைஞரும் ஜெயலலிதாவும் ஐயா ஐயான்னு கேப்டன் விஜயகாந்த் கிட்ட கெஞ்சக்கூடிய நிலைமை 2016 வரும்னு நான் நினச்சேன். அவங்க அதில் தப்பான ஒரு வியூகம் எடுத்துட்டாங்க. பட் ஏன் தெரியும் எப்படி கேப்டன் மேலே எவ்வளோ பற்றுதல் கொண்டவங்கிறதும் அந்த குடும்பம் மேலே பற்றுதல் கொண்டவங்கிறதும் அவங்க பிரேமலதா அம்மையாருக்கும் சுதீஷுக்கும் விஜய் பிரபாகரனுக்கும் தெரியும். இதுவரை அவங்க தோல்வியில் இருக்கிறாங்க. இந்த முறை அவங்க எடுக்கக்கூடிய முடிவு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு தமிழ் மண்ணில் மிகப்பெரிய அளவு சாதனை படைத்தவர், எதிர்கட்சி தலைவராட்டே வந்தவர் கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கும் நீங்கள் யார் வேணாலும் சர்வே எடுத்து பாருங்கள், தம்பி கூட எடுத்து பார்க்கலாம். அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, முத்தமிழறிஞர், இவங்க சமாதி இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கிற இடத்தை விட
கேப்டன் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக தான் வந்தார். அவங்க 4 வரும் முதலமைச்சராக தமிழ் மண்ணில் இருந்தவர். முதல்ல காங்கிரஸை வீழ்த்தினவர் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை. ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு பெரிய வீராங்கனை. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தெரியும் நமக்கு, முத்தமிழர் கலைஞர் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. இந்த 4 பேர் இருக்கக்கூடிய சமாதி இடத்தை விட எளிய மக்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் சமாதிக்கு டெய்லி வராங்க. எந்த பத்திரிகையாளர்கள் எந்த ஊடகவியலாளர் வேணாலும் அதை மதிப்பீடு செய்து பார்த்துக்கலாம். அந்த விஜயகாந்துக்கு குட்டிவில் தான் அவங்களுக்கு குட்டிவில். ஆனால் 2011க்கு பிறகு அவங்க வெற்றியே பெறலை. அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவு தான். சரியான முடிவு அவங்க எடுப்பாங்கன்னு நான் கருதுறேன். அவங்க எடுக்கணும், அவங்க சாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டமும் மீண்டும் சொல்கிறேன், ஐயா எடப்பாடி நாயுடு மக்கள் தொண்டர் மகன் விஜயகாந்த் பெரிய லெவலுக்கு வரும்னு நினச்சோம். அதில் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப குருசியலான இடம். 2026 ஆழ்ந்து எல்லாத்தையும் சீர்தூக்கி எல்லா ஆப்ஷனையும் பார்த்து கரெக்டான முடிவெடுத்து அவங்க சாதிப்பாங்கன்னு நம்புகிறோம். சாதிக்கணும்னு மனசார விரும்புகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார். நன்றி.